கோவில்களுக்கு யானை தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ தான் வந்திருக்குது. இந்த கேள்வி நான் கேட்கல ஏன்னா காலகாலமாக கோவில்களில் யானை இருக்குது. கோவில் யானைனே பேர் யானைக்கு யானை பாகன் இருக்கார். இப்போ என்ன கேள்வி என்ன, அவசியம் கோவில்களுக்கு யானை தேவையான்னு கேரளாவில் கூட பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான கோவில்கள் பெரும்பான்மையாக இந்த பலூன் மாதிரியான யானை அந்த தோளால் செய்யப்பட்ட பொம்மை யானையை பரிசாலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு நடிகை கூட கொடுத்துருக்காங்க. இப்போ சமீபமாக தமிழகத்தில் கேட்கப்படுற கேள்வி, பொதுவான ஆர்வலர்கள் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, சமீபத்தில் நடந்த திருச்செந்தூர் கோவில் தேவயானை என்கின்ற யானை பாகனையும் அவருடைய உறவினரையும் கொன்ற ஒரு விஷயம். இது தேவையா அப்படின்னு, தேவையா இல்லையான்ட்டு அதுக்கு முன்னாடி போயிடுவாங்க. யானை அப்படின்ற ஒரு விஷயமே எப்படி கோவில் யானை வந்தது, அதுக்கான காரணம் என்ன, அதுவும் பேசுவது. பொதுவாக எல்லாருக்குமே தெரியும், யானை ஒரு கூட்டமாக கும்பலாக குடும்பமாக வாழக்கூடிய ஒரே விலங்கு அதுதான். நீங்கள் யானை மட்டும் தனியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமும் ரொம்ப மூர்க்கத்தனமாகவும் இருக்கும். அதை தான் ஒத்த யானைன்னு வாங்க. ஒத்த யானையை ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஒரு யானை உள்ளே இறங்கிடுச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கு சரியான உதாரணம் கும்கி படம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, திரும்பவும் பார்க்கலாம். நீங்கள் அந்த சத்தியமங்கலம் காடுகளில் அந்த வெளியே ரோட்டில் யானையெல்லாம் மறித்து போகிறவங்க வரவங்ககிட்டலாம் அந்த உணவுப் பொருளை வாங்குறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சில சமயத்தில் அந்த வண்டியெல்லாம் அந்த துதுகையில் அனாவசியமாக தட்டி விடுறதெல்லாம் உண்டு. யானையோடைய குணமே என்னென்னா, தன் குடும்பம் சார்ந்த ஒரு விஷயம், மனிதனுக்கு இணையாக ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு விஷயம். பாசத்தில் அது மாதிரி அடிச்சுக்க முடியாதுங்க. பாசத்தில் அடிச்சுக்க முடியாது. நீங்கள் யானையோடைய குட்டியை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உங்களை உண்டில்லன்னு பண்ணிடும். எனக்கு தெரிஞ்சு காட்டெருமையும் அப்படிதான். காட்டெருமை தன் குட்டிகளுடன் எல்லா விலங்கும் தன் குட்டிகள் மீது அபரிதமான ஒரு பயங்கரமான பாசலாம் உண்டு. ஒரு வீடியோ கூட உண்டு. ஒரு மான் சிறுத்தை வேட்டையாடுறதுக்காக துரத்தோ, குட்டிமானை எங்கிருந்து அந்த சிறுத்தை பிடிச்சிட்டு போதுன்ட்டு அதுக்கு குட்டிமானை டைவெர்ட் பண்ணி விட்டு தாய்மான் போகும். அது பாட்டுன்னு நம்மள அடிச்சு கொண்டா கூட பரவாயில்ல, நம்ம குட்டி உயிர் பழிச்சு போகட்டும். இதுதான் விலங்குகளும் மனிதர்களுக்கும் சார்ந்த ஒரு அப்பழுக்கற்ற தாய்ப்பாசத்து தாங்க. இதுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. உலகத்திலே தாய்ப்பாசத்திற்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. அதில் யானைகள் இன்னும் ஒரு படி மேலே. அதுக்கு இன்னொரு பத்திரிகை செய்தி மனசெல்லாம் கலங்கடிச்சிருந்துச்சு. சில வருடங்களுக்கு முன்னாடி சேலம் பக்கத்தில் கருமாத்துறை அப்படின்ற ஒரு பகுதி, அது வனப்பகுதி. அந்த வனப்பகுதியில் யானைகளே கிடையாது. காட்டெருமை, கரடி, மானு, அதிகமாக காட்டெருமைகள் தான் இருக்கும். யானை அவங்க பார்த்ததே கிடையாது. யானைக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இடம்பெயர்தல், யானைகள் அதிகமாக இடம்பெயர்தல். அதுக்கு இடம்பெயர்தலுக்கான காரணம் என்ன, விலங்குகளையே அதிக டிராவல் பண்ணக்கூடியது யானை மட்டும்தான். போய்கிட்டே இருக்கும். ஏன் டிராவல் பண்ணுது அப்படின்னா, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 100 கிலோ உணவு தேவை. அதுக்கு ஒரே இடத்துல கிடைக்குமா, போய்கிட்டே இருந்தால் தான். அதனால தான் மனுஷன் பூரா யானையோடைய வழித்தடங்கள்லாம் கட்டிவிட்டு, அப்புறம் யானை வந்துடுச்சு என் வீட்டில் இருக்கிற அரிசி தூக்கிடுச்சு, ரேஷன் கடையை உடச்சிடுச்சு அப்படின்னு சொன்னால், அதுக்கான வழியை நீ ஏயா, அதுக்கான ரோடு நான் போயிட்டு இருந்தேன் காலகாலமா, நீ அங்கே வீட்டை கட்டிவிட்டு ஏன் இடம்னு சொன்னா எப்படி? இப்படிதான் யானை சத்தியமங்கலத்துலேருந்து வந்தது, மைசூர்லேருந்து வந்தது, எங்கேருந்து வந்து தெரியல, சேலத்துக்கு வந்துடுச்சு. கருமாத்துறை வனப்பகுதிக்குள்ளே வந்துடுச்சு. வந்த பொழுது குடும்பமாக கும்பலாக உணவு தேடி வந்த பொழுது எதிர்பாராத விதமாக யானையோடைய குட்டி இறந்து போயிடுச்சு. இறந்து போயிட்ட உடனே அந்த சுற்றி நின்று அத்தனை அந்த தாய், தந்தை, மாமா, மச்சான் உறவுகளோடு சொல்கிறேன் நான். அந்த குட்டி என்ன ஆச்சுன்னு தெரியலன்ட்டு சுற்றிக்கிட்ட உடனே ஊர்ஜனம் ஃபுல்லாக வந்துருச்சு. ஊடகங்களுடைய செய்தியாக மாறிடுச்சு. வனத்துறை கிட்டவே நெருங்கவே முடியல. எத்தனை யானைக்கு நீங்கள் மயக்க ஊசி போடுவீங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. வனத்துறையிலேருந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் பல ஊர்கள், சேலம் பகுதியிலேருந்து வண்டி கட்டிலாம் அந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு வந்தாங்க. அப்போதான் தெரிய ஆரம்பிச்சது அந்த யானையோடைய ஆக்ரோஷம் என்னன்னு. தன் குட்டி என்ன ஆச்சுன்னு தெரியல, இறந்து போச்சா இல்லையா, இறந்து போச்சுன்னு தெரியுது, நெருங்க விடல மனுஷனை. ஒரு கட்டத்தில் எப்படியோ மீட்டுக்கிட்டு விரட்டி காட்டு பகுதியில் விட்டு அந்த குட்டியை கொண்டு போய் அடக்கம் பண்ண செய்தியெல்லாம் நம்ம செய்தித்தாளில் சேனல்லாம் பார்த்துருக்கோம். இப்படியாப்பட்ட குணம் கொண்டது தான் யானை. யானையோடைய ஆயுட்காலம் 65லிருந்து 70 வயது வரை. யானையோடைய எடை அதிகபட்சமாக 6000 கிலோ. அதுவும் ஆப்பிரிக்க யானை. உங்களுக்கு ஆசிய யானை, இந்திய யானை, இப்படி மாறுபட்ட யானை இருக்குது. அதில் ஹையஸ்ட் 6000 கிலோ. யானை இயல்பாகவே பெட் அனிமல் கிடையாது அது. ஆனால் மனிதர்களுடன் இயல்பாக பழகிடுச்சுன்னா அவ்வளோ அந்யோன்யமாக பழகிடும். நீ பாசத்தோடு பழகிடுச்சுன்னா பழகிடும். இப்போ தேவயான யானை தன்னை வளர்த்த பாகனை கொன்று விட்டது அப்படின்றதுக்காக இன்னும் இறை எடுக்காமல் இருக்குது. அழுது
பார்க்குது, வெறிச்சு பார்க்குது, அவ இருந்த இடத்த பார்க்குது. அது விலங்கு தானே, அது வந்து பண்ணிட்டோம், நம்மளை மீறி பண்ணிட்டோம் கோபத்தில். யானையோட கோபம் அதுதான், ஒரு நொடிக்கான கோபம் அது. ஆனால் இயல்பில் மனிதரை விட சிறந்ததுங்க யானை வந்து. அப்படியேப்பட்ட யானையை இவன் எப்படி மனுஷன் கொண்டு வந்தான் அப்படின் பொழுதுதான் மன்னர் காலத்தில் தங்களுடைய படைக்கு தேவை காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை அப்படின் பொழுது யானை பிரம்மாண்டமான உருவம். குதிரையை வந்து அரபிக் நாட்டிலேருந்து வாங்கிட்டாங்க, அங்கேருந்து வந்தது. அந்த யானை வந்து நம்ம காட்டிலே இருக்குது. இப்பயே இருக்கும்பொழுது அப்போ மன்னர் காலத்தில் அவன் வேட்டையாடிலாம் கொண்டான், மனுஷனுக்கு தொந்தரவாக இருக்கு போதுன்னு பல வனவிலங்குகளை வந்து வேட்டையாடி கொண்டான் வந்து. இப்போ யானையை வந்து வேட்டையாடி கொண்டு வந்து பழக்கப்படுத்தப்பட்டு அது வந்து போர்படைக்காக பயன்படுத்தப்பட்டது. உங்களுக்கு வந்து ஒரு 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 மன்னனை ஒரு நாட்டின் மீது நீங்கள் போர் தொடுக்கிறீர்கள் என்றால் காலாட்படையை நீங்கள் வந்து தாண்டி போகணும், அதாவது தரப்படை. அதுக்கப்புறம் குதிரைப்படை நீங்கள் வென்னுட்டு யானைப்படை கிட்ட நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுங்க, ஏறக்குறைய நீங்கள் நாட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னு அர்த்தம். யானைப்படையை ஜெயிச்சிட்டீங்க பாதி அப்படின்னா அந்த மன்னனே கிளம்பி போயிடுவான். ஏன்னா மிக பிரம்மாண்டமான படை அதுதான் வந்து. வெறும் யானை படைகளுக்காக மட்டும் பயன்படுத்தப்படவில்லை. குறிப்பாக தென் தமிழகத்தில் ராஜராஜ சோழனிலிருந்து, பாண்டியனிலிருந்து, சேரனிலிருந்து அத்தனை பேரும் அந்த கோவில்களை கட்டினாங்க இல்லைங்களா. இன்னைக்கு தஞ்சை பெருவுடையார் கோவில்லாம் கட்டினதுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமான கல்லெல்லாம் அப்பெல்லாம் ஏறையா கிரேன் எது, பொக்லைன் எது, எதுவுமே கிடையாது. இதெல்லாம் எப்படி ஏற்றிருப்பான்? கல் தூங்குமா? கல் தூங்கும். தூங்குற நேரத்தில் இந்த யானைகளை வைத்து டன் கணக்கில் ஏற்றி கட்டியிருக்காங்க. அதுக்கு யானையை பயன்படுத்தப்பட்டது. இப்படியாப்பட்ட யானை ஒரு கட்டத்தில் மனிதர்கள் வளர்க்கும் விலங்காக மாறுகிறது. இன்றைக்கு வரைக்கும் இலங்கையில் ஒரு வீட்டில் 5 யானை வச்சிருந்தேன்னு வச்சுக்க, அவன் பெரிய ஆளவன். முடியாது. யானை கட்டி சோறு போட முடியுமான்னு, யானை கட்டி சோறு போட முடியுமா? அது வெறும் சாணி தான் போடும் அப்படின்னு. ஆனால் வந்து நீ ஒரு 5 யானை இலங்கையில் வச்சிருந்தானா அவன் பெரிய ஜமீன் அர்த்தம். அது மாறிப்போச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிப்போச்சு. அதே போல் கேரளாவில் யானைகளுடன் அதிகம் பழக்கப்பட்ட மனிதர்கள் கேரள மனிதர்கள் தான். கேரள அரசாங்கத்துடைய சின்னமே இந்த யானை சின்னம். இப்போ யானை தான் வந்து விஜயோடைய கட்சி கொடிக்கும் பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது, அதுவும் தான். இப்படியாப்பட்ட ஒரு யானை, அந்த யானை கோவில்களுக்கு எப்படி பயன்படுத்தப்பட்டதுன்னா, இந்த கோவில் கட்டும்பொழுது பயன்படுத்தப்பட்டு நம்ம வந்து வழிபாட்டு தலத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்து வைக்கப்பட்டது தான் வந்து காலகாலமாக இருக்குது. திருச்செந்தூர் தேவ யானை என்ன காரணத்திற்காக கொண்டதுன்னு ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயம் பேசுகிறாங்க. கடைசியாக ஃபைனலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம், நாம் விசாரித்த வகையில் அங்கே வந்து சொன்னது என்னென்னா, குட்டி அந்த 6 வயசுலேருந்து அந்த யானையை வளர்த்துக்கிட்டு வரார். 6 வயதிலிருந்து உதயகுமார் வளர்த்துக்கிட்டு வர்றார். ரொம்ப பாசமாக அன்னோனியமாக. முதல்ல வந்து பாகன் மீது பெரிய நம்பிக்கை, பாகன் மீது ஒரு பாசம் வரணும். உங்களுக்கு யானைக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்க. பயிற்சி கொடுக்கும்போது பாகன்கள் தான் பயிற்சி கொடுப்பாங்க. பாகனா ட்ரைனிங் எடுக்கிறாங்களே அவங்க தான் பயிற்சி கொடுப்பாங்க. பாகன் வந்து யானையை தேர்ந்தெடுக்க முடியாது, யானை தான் பாகனை தேர்ந்தெடுக்கும். அவனுடைய ஸ்பரிசம், அவனுடைய கண், அவன் நடந்துக்கிற விதம், அவனுடைய மூமெண்ட்டு, அவன் பேசுகிற வார்த்தை, இதெல்லாம் அதை வந்து ஜட்ஜ் பண்ணும். நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும்பொழுது 80களில் நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை, ஒரு திருவிழாவில் ஒரு யானை ஒருத்தனை போட்டு கீழே தள்ளி அடிச்சிடுச்சு. சீரியஸ் ஆகி படிச்சுக்கணும். அப்போ பசங்களாம் நாங்கள் படிக்கிறவங்களாம் பேசியிருந்தோம், தெரியுமாடா போன திருவிழாவுக்கு இவன் தாண்டா தேங்காய் ஓட்டு உள்ள சுண்ணாம்பு தடவி கொடுத்தான், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கின்னு இந்த வாட்டி பொழந்துடுச்சு அவனை அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து ஞாபக சக்தி அதிகம் வந்து யானைக்கு வந்து. அது நடந்ததா அதுதான் உண்மையானு தெரியாது வந்து, அந்த நேரத்தில் படிக்கிற காலத்தில் பேசுனது அதுதான். அப்படியாப்பட்ட யானை அந்த பாகனை தேர்ந்தெடுத்த பிறகு அவன் அதை கூட பழகணும், குழந்தையாக மாறணும், அதை வளர்க்கணும், எப்படிலாம் வளர்க்கணும், அதெல்லாம் வளர்த்து அது ஒரு கோவிலுக்குள்ளே வரும்பொழுது அந்த ஒரு நம்பிக்கைக்கூடிய ஒரு இடத்துல வரான். இப்போ சரி, இப்போது திருச்செந்தூரில் நடந்த விவகாரம் என்ன அப்படின்னு சொல்கிற விஷயம் என்னென்னா, உதயகுமார் அந்த யானையை கட்டி போட்டுட்டு அதுக்கான பகுதியெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எல்லாம் செஞ்சிட்ருக்காரு. அவருடைய உறவினர் சிசுபாலன் இவரை பார்க்கறதுக்கு வராப்பில். சரி, யானை பார்க்க உதயகுமார் நம்ம சொந்தக்காரங்க இருக்கிறாரு, யானை நம்மளை என்ன பண்ணிட்டு போகுது, யானை அவர் தானே பார்த்துக்கிறார், 5 வருஷமாக பார்த்துக்கிறாருன்னா நில்லை அப்படின்னா நிற்க போகுது அப்படின்ட்டு இவர் வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறாப்புல, செல்ஃபி எடுக்கிறாரு, இது பண்ணுறாரு, அதை பண்ணுறாரு. அது வரைக்கும் யானை கம்முன்னு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி கூட அந்த சிசுபாலன் வந்ததுனால யானைக்கு தெரியுது வந்து நம்மளை வளர்க்குற அந்த பாகனுடைய சொந்தக்காரன் தான் அவன், வருவான் போவான் அப்படின்ற அளவுக்கு இருக்குது அது அந்த யானைக்கு இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாரு சிசுபாலன் ஒரு கட்டத்துக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த செல்ஃபிலாம் எடுத்து முடிச்சுட்டு கடைசியாக அந்த தும்பிக்கை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நேராக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அந்த தும்பிக்கையை தொடுறாரு. தொட்ட பிறகு யானைக்கு அந்த ஸ்பரிசம் வந்து வித்தியாசமாக இருக்குது. அது எப்பவுமே யானை வந்து ஒரு இன்செக்யூர்டான ஒரு மிருகம். அது எல்லா மிருகம் உண்டு, யானைக்கு அது அதிகம் உண்டு.
தன்னை மீறி யாராவது தொற்றுவாங்களோ இது பண்ணுவாங்களோ. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கோவிலில் யானைக்கு இந்த காசு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறதுலாம் பயப்படுவாங்க. ஐயோ நான் போக மாட்டேங்கன்னு உண்மையாகவே வந்து அது ஒரு பயம். நான் தான் பார்க்கணும் வந்து அதட்டி இது பண்ணாலும் கூட ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் கேரளாவில் நிறைய இந்த யானை மதம் பிடிச்சி போய் அட்டுழியம் பண்ணுற காட்சிகள்லாம் கூட உண்டு. வந்து அங்கெல்லாம் வந்து வாகனம் மீறியெல்லாம் போயிடும். வந்து ஒரு கட்டத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ எங்கே நடக்குது, கடைசியாக செல்ஃபி எடுக்கிறாரு, தொடராரு, தொடும் பொழுது இந்த ஸ்பரிசம் வேறு மாதிரி இருக்குது, வேறு தப்பாக இருக்குது. அந்த நொடியில் யானை முடிவு பண்ணுது, தூக்கணுன்னே குய்யா முறையும் கத்துனா பிளிர ஆரம்பிக்குது. வந்து சவுண்டு, யானையோட சவுண்டு பிளிர ஆரம்பிச்சோன்னே உதயகுமார் பாகன் என்ன ஆகிடும், அடடா நம்ம உறவினரை தூக்கிடுச்சு இந்த யானை அப்படின்ட்டு யானைக்கு கட்டளை இடுறாரு. வந்து ஒரு குழந்தை மாதிரி வளர்க்காரா இல்லை, அதுக்கு தெரியும் என்னென்ன இது பண்ணன்னு, ஏன்னா பிடிச்சிக்கிட்டு தான் இருக்குது, என்ன வேணாலும் பண்ணிடும். அது இந்த நேரம் அது எப்படியாவது அந்த தும்பிக்கையிலேருந்து விடுவிக்கணுன்றதுக்காக பொதுவாக யானை பாகர்கள் அது யானை இது மாதிரி யாரையாவது தூக்கிடுச்சோ மூர்க்கம் ஆயிடுச்சோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பகுதி தோல் பகுதியில் ஒரு அழுத்தம் கொடுப்பாங்களாம். அந்த அழுத்தத்துடைய சமிஞ்சை என்னன்னா, தொடுதல் என்னன்னா, நீங்கள் யானையை வந்து 50 விதமாக நீங்கள் கட்டளை இடலாம். நான் ஒரு புத்தகத்தில் படிச்சுட்டு 50 விதமாக நீங்கள் சவுண்டு கொடுத்து அதனுடைய கட்டளையை இட்டு அதற்கான உத்தரவை நீங்கள் பெறலாம். அதை உத்தரவுப்படி நடக்க வைக்கலாம். அப்போ இதை அழுத்துனும் போது ஒரு காலை இடது காலை முட்டி போடுது. ஏன்னா 2 காலம் முட்டி போடும்போது ரிலீஃப் பண்ணிட்டோம், கீழே விட்டுரும். இப்போ உறவினர் சிசுபாலன் பழிச்சு பார்த்து ஒரு இது விடுது, இன்னொரு காலை முட்டி போட வைக்கிறதுக்கு அழுத்தும் பொழுது இந்த உதயகுமாருக்கு பதட்டம் ஆயிடுறாரு. ஏன்னா யானையோட குணம் தெரியுது. 15 வருஷமா இருக்காருன்னா எந்த நொடியில் என்ன வேணாலும் பண்ணு விடலாம், தூக்கி அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அவருடைய உறவினரை காப்பாற்றுறதுக்காக அவர் தவிக்கிறாரு. இந்த யானை இந்த முட்டி போடும்போது ஏறாரு பாருங்க, பதட்டம். இதுதான் சொல்றாங்க, அவங்க பதட்டத்தில் வழுக்கி விழுந்துடுறாரு, அந்த காலை ஏடாகுடமாக வச்சிருது. இதுதான் நடந்ததுன்னு அங்கு சொல்லப்படுகிற ஒரு விஷயம், பார்த்தவர்கள் சொன்ன ஒரு விஷயம். அதில் உதயகுமார் யானையுடைய காலில் சிக்கிக்கொள்கிறார். பார்த்துருச்சு, நம்மளை வளர்த்த அந்த பாகனை வந்து நம்ம தெரியாமல் அழுத்திட்டோம்ன்ற கோபத்தில் நீதானா அதுக்கு காரணம்னு சொல்லிட்டு செவத்தில் அடிக்குது. சுவற்றில் அடிக்கப்பட்ட அவர் வந்து குற்றுயிரும் கொலையுரமாக இருக்கார். இவர் ஒரு பக்கம் இருக்கார். ஒரு வழியாக விரட்டி அந்த யானை இது பண்ணி இவங்க 2 பேரையும் கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. சேர்த்த பிறகு தான் தெரிகிறது இவருடைய உயிர் பிரிந்து போன பிறகு அந்த யானை அந்த குற்ற உணர்வு அதால் தாங்க முடியல, பிள்ளுறது, கத்துது. ஒரு கட்டத்துக்கு மேலே தெரியுது நம்ம கூட இருந்தவன், நம்மளை குளிப்பாட்டினவன், நம்ம மேலே வந்து ஃபுல்லாக விபூதி பூசி வெள்ளை கலரில் மாற்றினவன், அப்படியேப்பட்ட ஒரு நபர் நமக்கு வந்து கரும்பும் சோறும் கொடுத்து வளர்த்த ஒருத்தர் இல்லை. நமக்கு அதுக்கு காரணம் நாம் தான். யானை புத்திசாலியான விலங்கு. திரும்பவும் சொல்லுவது என்ன, யானை புத்திசாலியான விலங்கு. யானை வந்து மனிதனுடன் அவ்வளோ ஈஸியாக அடாப்ட் ஆகிடும். மனிதனை நம்பும். ஒரு கட்டத்தில் மனிதனை நம்பாமல் போனால் நாசம் பண்ணிடும். கிட்டத்தட்ட 2-3 நாட்களாக அது உணவு எடுக்கலை. கால்நடை மருத்துவர்கள் வந்து பார்க்குறாங்க, அதனுடைய ஆஸ்வாசம் தனியட்டும் அப்படின்றதுக்காக அதன் மீது தண்ணீர் பீச்சி அடிக்கிறார்கள். ரொம்ப லைட்டான ஃபுட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, கோபம் வராத அளவுக்கு அந்த மாதிரியான உணவு கொடுக்குறாங்க. உணவு எடுக்க மாட்டேங்குது. தன்னுடைய பாகன் நிற்கிற இடம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்தையே திரும்பி பார்க்குது. கண்ணிலேருந்து தண்ணியாக ஒழுகுது. நாம் தான் பண்ணோம் அப்படின்னு. ஒரு விலங்குக்கான ஒரு உணர்வு பாருங்கள், குற்ற உணர்வு. அது தெரிஞ்சு பண்ணல, தெரியாமல் பண்ணதாக ஒரு விஷயம். இறந்து போயிட்டான் நம்மளை வளர்த்த ஒருத்தன். இது வரைக்கும் இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் அது ஒரு சிறிய அளவில் தான் உணவு எடுக்குது. பொதுவாகவே யானைக்கு ரொம்ப பிடித்தமான உணவு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இதையும் ஒரு புத்தகத்தில் படித்தது, காட்டில் அதிகமாக அது வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து புல்லை சாப்பிட்றோம். அது தென்னை ஓலை கிடைச்சதுன்னா பயங்கர கொண்டாட்டம். அதை விட விரும்பி உண்ணக்கூடிய 2 உணவு என்னென்னா மூங்கில் இலை, கரும்பு. ஒரு கரும்பு தோட்டத்துக்குள்ளே யானை பூந்துதுன்னு வச்சுங்க, கரும்பு வெட்டவே தேவையில்ல, விவசாயி மொத்தத்தையும் வந்து வெட்டி தள்ளிட்டு போயின்னே இருக்கும், காலி பண்ணிடும். அப்படியாப்பட்ட அந்த யானைக்கு நீங்கள் கோவில் யானை என்ற பெயரில் கவலமாக சோறு கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று கால்நடை மருத்துவர்கள், டயட்டீஷியன்லாம் கேட்குறாங்க. ஏன்னா அது வந்து காட்டு சாப்பிட்டது வந்து உருண்டையாக சோறை கொடுக்கறது, அப்புறம் கையில் கிடைக்கிற பழத்தை கொடுக்கறது. ஆனால் சமீப காலமாக தமிழகத்தில் இந்த பக்தர்கள் கொண்டு வரக்கூடிய இவங்களாம் கொண்டு போய் கொடுப்பாங்க இல்லைங்களா, தேங்காய் முடி, வாழைப்பழம், பல கோவில்கள் அது தடுத்து நிறுத்திருக்காங்க. அதனால தான் அரசாங்கம், அதுவும் குறிப்பாக முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் யானையில் புத்துணர்ச்சி முகாம்னு ஒன்று பண்ணாங்க. இதுக்காக தான். ஏன்னா இந்த கட்டி போட்டு இருக்கிற யானை, ஒரே இதில் இருக்கிற யானை. 2வது யானைக்கு வந்து அந்த பருவ காலத்தில் ஜோடி சேர்க்கணுங்க. அது ஆணோ பெண்ணோ அதுக்கான சேர்க்கணும். அது சேராத போது அந்த மதம் பிடிக்கும். இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா, அந்த முதுமலையில் உள்ள அந்த புத்துணர்ச்சி முகாமில் எல்லா இடங்கள்லேருந்து வர யானைகளுடன் அது பழக இது பண்ண ஆரம்பிச்சு. சில யானைகள்லாம் அங்கே போயிட்டு திரும்ப வராது, வண்டியில் ஏறவே ஏறாது, முட்டி முணங்கி ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க. சில யானைகளை விட்டே வந்துடுவாங்க. இது ரொம்ப அடம் பிடிக்குது.
சில யாரும் இங்கே கோயிலேருந்து கிளம்பாது, கிளம்பிட்டு அங்கே போயிட்ட பிறகு அங்கே மாறிடும். வந்து அந்த புத்துணர்ச்சி முகாம் இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி சம்பவங்களுக்கு பிறகு தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதற்கான பதில் என்ன என்பதை உங்கள் கையிலே கொடுத்துறேன். நீங்களே கமெண்ட்ஸ் மூலிமா சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.